இந்த வீடியோல 3 டாப்பர் சீக்ரெட் டிப்ஸ் தான் சொல்ல போறேன். ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி டாப்பர்ஸ் எல்லாருக்குமே டஃப் கொடுங்க. அண்ட் இந்த டிப்ஸை டாப்பர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அக்செப்ட் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த வீடியோ உங்களுடைய மார்க்கையும் சேர்த்து உங்களுடைய ரெஸ்பெக்டையும் டாப்பர்ஸ் மத்தியில கெயின் ஆக்க போகுது. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி கன்சிஸ்டண்டா டிசிப்ளினா படிச்சீங்கன்னா 100% ஷோரா சொல்றேன், உங்க மார்க் இன்க்ரீஸ் ஆகுறத நீங்களே பார்ப்பீங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னா, வீடியோல சொல்றத நிறைய பேர் ஃபாலோ பண்ணி மார்க்கையும் இன்க்ரீஸ் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி கமெண்ட் பண்ணணும்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டிப் நம்பர் 1, கன்சிஸ்டன்சி ஓவர் இன்டெலிஜென்ஸ். டாப்பரா இருந்துட்டா ரொம்ப பிரில்லியன்ட்னு கிடையாது, நீங்க ஸ்டடியில எவ்வளோ கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்றீங்கன்னு தான் மெயின். அண்ட் நிறைய பேர் டாப்பர் தான் ஜீனியஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜீனியஸ் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இங்க எல்லாருமே ஜீனியஸ் தான். சில பேர் அவங்களுக்கு கிடைக்கிற டைமை கரெக்டா யூஸ் பண்றாங்க அண்ட் சில பேர் யூஸ் பண்றது இல்லை. அண்ட் அது மட்டும் இல்ல, ட்ரூத் என்னன்னா டாப்பர்ஸ் ஆகிறதுக்கு இன்டெலிஜென்ஸ் மட்டும் போதாது, டெய்லி ரெகுலர் ஹேபிட் தான் மெயின் ஃபேக்டர். எக்ஸாம்பிள், நம்ம ஒரு டே ஃபுல்லா 6 hours படிச்சாலும் அடுத்த 4 days படிக்காம இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரெயின் ஃபர்கெட் பண்ணிடும். ஆனா டெய்லி 1 to 2 hours படிச்சா கேப் இல்லாம பிரெயின்ல இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கா செட் ஆகிடும். ஸோ டாப்பர்ஸ் எல்லாரும் பிளான் பண்ணி டெய்லி சின்ன சின்ன போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அண்ட் ரெகுலர் டைம் டேபிளை மெயின்டைன் பண்ணி ஸ்மால் டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி படிப்பாங்க. டிப் நம்பர் 2, ஆக்டிவ் ரீகால் மெத்தட். எப்பயும் படிச்சதை ரீகால் பண்ணா மட்டும்தான் பிரெயின்ல ஸ்டோர் ஆகும். ரொம்ப பேர் பண்ற மிஸ்டேக், புக் ஓபன் பண்ணி ரீட் பண்ணிட்டா அதுதான் ஸ்டடின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ரீடிங் இஸ் நாட் ஸ்டடி. ஆக்டிவ் ரீகால் மீன்ஸ் படிச்சது க்ளோஸ் பண்ணிட்டு பிரெயின்ல திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி சொல்லணும். எக்ஸாம்பிள், ஒரு சாப்டர் ஃபினிஷ் பண்ணிட்டு புக் க்ளோஸ் பண்ணி என்னென்ன மெயின் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் தப்பா சொன்னாலுமே பரவாயில்ல, பட் அதுதான் பிராக்டிஸ்ல இம்ப்ரூவ் ஆகும். இது பிரெயினுக்கு ஒர்க் அவுட் மாதிரி மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு. ஸோ எப்பயும் சொல்லி பாருங்க. அண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு டாப்பர்ஸ் யூஸ் பண்ற மோஸ்ட் பவர்ஃபுல் மெத்தட்னா அது இந்த ஆக்டிவ் ரீகால் மெத்தட் தான். ஸோ நீங்களுமே இதை ட்ரை பண்ணுங்க. டிப் நம்பர் 3, ஹெல்தி மைண்ட் அண்ட் பாடி. ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண தெரிஞ்சவங்க தான் லாங் டேர்மில் டாப்பராக இருக்க முடியும். நீங்கள் நைட்டில் 3 to 4 hours மட்டும் தூங்கி எழுந்து படிச்சிங்கன்னா அது ஷார்ட் டேர்மில் ஓகே, பட் லாங் டேர்மில் உங்கள் பிரெயினோட ஸ்பீடை ஸ்லோ ஆக்கிடும். ஸோ படிக்கிற எல்லாருமே 6 to 7 hours ப்ராப்பர் ஸ்லிப் கொடுங்க. அண்ட் ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்க, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, வாட்டர் நிறைய குடிங்க. அண்ட் சில பேர் எப்படியாச்சும் டாப்பர் ஆகிடணும்னு விழுந்து விழுந்து படிப்பாங்க. சரியா தூங்காம சரியா சாப்பிடாம படிப்புன்னு மட்டுமே இருப்பாங்க. பட் இது லாங் டேர்மில் ஒர்க் ஆகாது. உங்கள் பிரெயின் நீங்க படிக்கிற ஒன்னுத்தையும் ஸ்டோர் பண்ணுது. ஸோ அதுக்கு கண்டிப்பா ரெஸ்ட் வேணும். அண்ட் படிக்கிற உங்க மவுத்துக்கு, பார்க்குற உங்க ஹைக்கு, உங்க பாடிக்கும் ரெஸ்ட் தேவை. ஸோ ஸ்லீப்பிங் ஹவர்ஸை டிஸ்டர்ப் பண்ணாம உங்க பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடுங்க. அண்ட் உங்க பிரெயின் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இதையும் சேர்த்து பண்ணுங்க. எக்ஸசைஸ், வாக்கிங், யோகா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணினாதான் மைண்ட் காமா இருக்கும், கான்சென்ட்ரேஷனும் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் டாப்பர்ஸோட சீக்ரெட் என்னன்னா, அவங்க படிப்போட சேர்த்து சைட்ல ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 சீக்ரெட் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. வரப்போகிற எக்ஸாமில் மார்க்ஸ் காட்டுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.